கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவு நம்மளுடைய கேப்டன் ரசிகர் அனைவருக்குமான பதிவு. ஒரு மாத காலத்துக்கு முன்பாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது என்பது ஒரு அறிவிப்பு வெளியிருந்து வந்தது. அந்த படத்தின் அறிவிப்புக்கு பிறகு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருந்தது. தற்போது அதுக்கான அறிவிப்பும் மீண்டும் வந்துள்ளது. இந்த திரைப்படம் என்பது பார்த்தோன்னாக்கா ஆகஸ்ட் 22ஆம் தேதி கேப்டன் பிறந்த நாளுக்கு முன்பாக வெளிவருகிறது. இந்த படத்தின் போஸ்டரை நம்ம பிரேமலதா அம்மா அவர்களும் சரி, அதே மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கழக இளைஞரணி தலைவர் திரு எல்.கே. சுதீஷ் அவர்கள் 3 பேருமாக சேர்ந்து இந்த படத்தின் போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய சில நிகழ்வுகள் இருவருமே பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, இந்த படத்தை நம்ம ஷூட் பண்ணுறதுக்காக இந்தியா முழுவதுமாக உள்ள அனைத்து காடுகளிலும் நாங்கள் பார்த்தோன்னா படப்பிடிப்பு நடத்தியிருந்தோம். இந்த சத்தியமங்கலம் பகுதிக்கு செல்லும்போது பார்த்தோன்னாக்கா 40 கிலோமீட்டர் காடுக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வழி என்பது கிடையாது. ஆனால் இந்த 40 கிலோமீட்டருக்குமே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சாலை அமைத்து கொடுத்தார் அப்படின்ற ஒரு தகவலை இப்போ தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்பாக நம்ம பதிவு செய்த வீடியோவிலையும் இதை பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி திரு பிரேமலதா அம்மா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த படத்தோடைய இறுதி படப்பிடிப்பின் போது தான் நம்மளுடைய விஜய் பிரபாகரன் அவர்கள் பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்கள் தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டதுனால நம்மளுடைய தமிழின தலைவர் திரு பிரபாகரன் அவருடைய பேரை அவருடைய மூத்த மகனுக்கு வச்சாரு அப்படின்றதையும் திரு பிரேமலதா அம்மா அவர்கள் இந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கேப்டனுடையது 100வது திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 315 நாள்லேருந்து 400 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. அதுவும் வசூல் சாதனை செஞ்ச படம். அந்த காலகட்டத்தில் இந்த படம் மாதிரி எந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா வசூல் சாதனை செய்யவே இல்லை 1990களில். இப்போ இந்த படம் பார்த்தோன்னா திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் கழித்து பார்த்தோன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அப்போ பார்த்தோன்னா கேப்டன் அவர்களுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலக அளவில் ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் பார்த்தோன்னா பீக்கில் இருந்தார். ஒரு தமிழகத்தின் முன்னணி நடிகராக இருந்தார். இப்போ பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் நம்ம கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2003வது வருஷத்துலாம் பார்த்தா இந்த படத்தை எங்களோட கிராமத்தில் சினிமா கோட்டாவில் பார்த்தா கிராமம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் தான் இருந்தாங்க. மொத்தமாக ஆரவாரமாக இருந்துச்சு. அப்போது சின்ன வயசில் பார்த்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ திருப்பி இப்போதைய தலைமுறைகள், அதாவது 2K கிட்ஸ் அப்படின்றவங்களோட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வலாக இருக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தை அவங்க எப்படி கொண்டாடுவாங்க, ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா பிரம்மாண்டமான திரைப்படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எல்லாருமே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கேப்டன் ரசிகர் எல்லாமே பார்த்தோன்னா திரையரங்கில் போய் இந்த படத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஷோ எப்படி இருக்கும் அப்படின்றதுன்னு தெரியல. ஸோ இந்த படம் மீண்டும் வசூல் சாதனை பண்ணும் அப்படின்றத நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இந்த படம் மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. வெற்றி மூலம் மட்டும் இல்லாமல் கேப்டன் அவர்கள் தொடங்கிய இந்த கட்சியும் வெற்றி அடையணும் கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.